இப்போ ஜெயிப்பீங்க. என்ன ஜானர் ஃபஸ்ட் கொஸ்டின். செகண்ட் ஒரு சின்ன ஒரு இந்த ஷூட்டை ஒரு மார்னிங் 5 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடச்சிருக்குமே, இன்னொரு ஃபாஸ்ட்டாக அது ஒரு சின்ன என்னோட ஒப்பீனியன். வணக்கம் சார், நன்றி சார் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. முதல்ல ஜானர் கேட்டிங்க, இது 3 ஜானர் சார். ஹாரர்லேருந்து ஆரம்பித்து ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் ரீசனிங் கொடுத்துருக்கேன். ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்கு ஹாரர்ன்ற மாதிரி ஆரம்பிப்போம். அதுக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் அதுக்கான ரீசனிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபேண்டசியாக முடிக்கிறோம் கதையை. இப்போதைக்கு இது மட்டும் சொல்கிறேன் நான். படம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அடுத்து நீங்கள் கேட்ட கேள்வி என்ன சார்? 5 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் 9 o'clock கால் ஷீட் தான் பிளான் பண்ணோம். எல்வி பிரசாத் ஸ்டூடியோவில் அதுக்கு கேட்கும்போது அந்த டைம் என்ன பண்ணோன்னா அங்கே இல்லை, அவைலபிலிட்டி இல்லை. 3 மணி. நாங்கள் முன்னாடியே இது இன்னைக்கு நான் இங்கே உட்கார வேண்டியது 5ஆம் தேதி உட்காந்துருக்கணும். இங்கே நாங்கள் ஏற்கனவே 2 முறை இதை தள்ளி போட்டுட்டோம். ஏன்னா சில காரணங்கள், டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தது. சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணோம். 5 ஆரம்பிக்கலாம் போது அதுக்கு முன்னாடி மாதம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் 5 போட்டோம். கம்ப்யூட்டர்ஸ், அதாவது மனிதர்கள் வேலை பார்க்கலாம் அவுட் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராசஸ். எடிட்டிங் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு நீங்கள் காப்பி பண்ணுறீங்க, கன்வர்ஷன் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே ஒர்க் பண்ணுறீங்க. எடிட்டிங்கில் முடிச்சு கடைசியாக கலர் கிரேடிங்லேருந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணி அவுட்டு தருவாங்க. எடிட்டில் ஒரு ரெண்டர் போகும், கலர் கிரேடிங்கில் ஒரு ரெண்டர் போகும். அதை முடிச்சுட்டு அவுட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம், ஒரு முழு நீள திரைப்படம் ரெண்டர் ஆகி அவுட் வரத்துக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தா ஒரு நாள் 24 மணி நேரம் ஆகிடும். இப்போ எல்லாம் நிறையா பேர் சொல்லும்போது உங்களுக்கு கேள்வியில் வரலாம், ஏன் முரண்பாடாக பேசுகிறாங்க 48 24. ஆக்சுவலாக நாங்கள் 24 மணி நேரத்தில் எங்களுடைய மனிதர்களுடைய வேலையை முடிச்சிட போகிறோம். அடுத்த 24 மணி நேரம் எங்கள் அந்த மிஷின் டைம் கொடுக்க போகிறோம். ஏன்னா மிஷின் நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது. எவ்வளோ தான் நீங்கள் அட்வான்ஸ்டாக மிஷின் வச்சாலும் ஒரு ஃபுல் மூவி நீங்கள் போட்டிங்கன்னா அது தொங்க தான் செய்யும். அது எதுவுமே பண்ண முடியாது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் எங்கள்கிட்ட விடை இல்லை. நாங்கள் எதையுமே ப்ராக்டிஸ் பண்ணல சார். நான் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹானஸ்ட்டாக வரணும். அதாவது நிறைய பேர் இங்கே கேட்டாங்க, என்ன சார் எப்படி சார் நடிப்பாங்க, என்ன பண்ண போகிறீங்க, டெக்னீஷியன்ஸ்லாம் நடிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? நடிப்பாங்க. ரெண்டாவது, ஓரளவுக்கு சில மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா இந்த திரைப்படத்துக்கு அது அழகுன்னு நான் எடுத்துக்கிறேன். பரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சில பேருக்கு பரு அழகாக இருக்கும் இல்லையா? இந்த மிஸ்டேக்ஸ் நான் சொல்லுவேன், கையை காட்டி சொல்லுவேன், நான் மிஸ்டேக் பண்ணேன், ஆனால் 48 மணி நேரத்தில் நான் படம் முடித்தேன் அப்படின்ற ஒரு பேர் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி வரைக்கும் கேள்வி தான் அது. இந்த கேள்விக்கு பதில் தேடுறோம். சார் சொன்ன மாதிரி நான் சாரை போய் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம் சார் இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் 40-45 வருஷமாக இருக்கேன் இந்த துறையில். பல பேர் வருஷக்கணக்காக எடுக்கிறாங்க. நீங்கள் இந்த அப்ரோச்சே பெரிய ரிஸ்க்கு. அது நீங்கள் உங்களுக்கு இல்லை, முதல்ல உங்கள் ப்ரொடியூசர் சாருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் அப்படின்னாரு. உண்மைதான், ரிஸ்க்குக்கு பைசா போட்டிருக்காரு. இப்போ நாளைக்கு தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் 2 நாளில் தான் அது எல்லாமே முழுமை அடையும். இறைவன் கிட்ட இருக்கு சார். சார் சென்சார் என்ன சார் பண்ண போறீங்க? 48 மணி நேரத்துலேயே வாங்கிடுவீங்களா? இல்லை சார், இது முதல் ஃபஸ்ட்டு சென்சாரை போய் பார்த்து பேசணும். சென்சார் போர்டில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கவர்மெண்ட் பாடி, எங்களை நீங்கள் ப்ரைவேட்டாக மாற்ற முடியாது, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அன்றைக்கி நாங்கள் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா பார்க்குறோம். படம் பார்க்குறதுக்கு படம் பார்ப்பதற்கு தட்கல் அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் சர்டிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் குறைவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஒரு ப்ரிவியூ ஷோவாக முதல்ல போடுறோம் சார். அது மாதிரி 24 மணி நேரத்தில் சுயம்பரம்னு ஏற்கனவே ஒரு படம் வந்திருக்கு சார். நீங்கள் 48 மணி நேரம் சார். சுயம்பரம் ஷூட்டிங் மட்டும்தான் சார் அந்த டைமில் பண்ணாங்க. அது ஃபிலிமில் பண்ண ஒரு படம். அது 13 இடத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு 24 மணி நேரம். அன்றைக்கி அது ஒரு பெரிய சாதனை. நீங்கள் ஃபிலிம்லலாம் படம் பண்ணுறதுக்கு அது ஒரு நாளெல்லாம் சான்ஸே இல்லை. அவங்க போஸ்ட் 24 மணி நேரத்தில் பண்ணலை, ரிலீஸ் பண்ணலை. உலகத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது இன்னும் 2 நாள் அது பெருமையாக இன்றைக்கி பேச வேண்டாம், 2 நாள் அதை சொல்ல முடியும். நம்ம தான் பண்ணோம், தமிழர்களான நம்ம இந்த விஷயத்தை எடுத்து பண்ணோம் அப்படின்றதுல பெருமிதம் கொள்ளலாம். எதுக்கு சார்? சுயம்பரம் வெறும் ஷூட்டு மட்டும்தான் சார் பண்ணாங்க. அதை நான் ரெக்கார்ட் முடிக்கணும்னா நான் 20 நாள் கம்மியாக பண்ணலாம். எனக்கு இப்படி ஒரு புது முயற்சி ரெக்கார்ட் பண்ணணுன்ற ஆசை இருக்குது சார். சார், அந்த படத்தில் சுயம்பரம் படத்தில் இங்கே சுயம்பரம் படத்தில் உங்களுக்கு சாங்லாம் இருந்தது. ஆர்டிஸ்ட்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், ஸோ அவங்களாம் டக்கு டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. உங்களதில் சாங் இருக்கா? அதே போல் எல்லாம் புதுமுகம் சொல்லியிருக்கீங்க. சீரியலுக்கு போனாவே ஒரு சீனை ஒரு நாள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க? ஆர்டிஸ்ட் அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா? சார், முதல் கேள்வி சாங் இருக்கானா? ஒரு சாங் இருக்குது சார். நாளைக்குலேருந்து அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே ரெக்கார்டிங் ஆகிடும். இரண்டாவது, நீங்கள் சீரியல் நான் டிவியில் இருந்திருக்கேன் சார். நான் எனக்கு தெரியும் சீரியலில் இப்போ நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் கணக்கு 2 சீன் 4 சீன் 4 இல்லை 5 வரைக்கும் மேக்ஸிமம் போவாங்க. இப்போல்லாம் 5 போக ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியல் பொறுத்த வரைக்கும் எபிசோட்ஸ் கணக்கு.
3 எபிசோட் 2 எபிசோட் 3 எபிசோட் டார்கெட். நானும் சீரியல் பண்ணியிருக்கேன் ஒரு தொலைக்காட்சிக்கு. 4 எபிசோட் டார்கெட்னா 2 மணி நேரம் கண்டென்ட் அன்றைக்கி. அதனால தான் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும் சீரியலில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அந்த டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்காக இவங்க பேசுவாங்க, அவங்க காட்டுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சீரியல்லையும் இதையும் கம்பேரே பண்ண முடியும். நான் பண்ணுறது திரைப்படம் தான். இவங்க எல்லாம் சீரியல்லேருந்து எடுத்திருக்கேன் நான். இப்போ இவங்க ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்ட்ரஸ் நடிகர்கள் ஓரளவுக்கு. ஏன் சீரியல்லேருந்து அவங்கள தேர்ந்தெடுத்தேன்னா ப்ராம்ப்டிங்க்கு பழகினவங்க. சீரியலில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் வந்து ப்ராம்ப்டிங்கில் வந்துக்கிட்டே இருக்கும், கேட்டு கேட்டு பேசுவாங்க. நான் ஒரு ப்ராம்ப்டிங் தான், ட்ரெடிஷ்னல் ப்ராம்ப்டிங் இல்லாமல் நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். ப்ராம்ப்டிங் நீங்கள் பண்ணும்போது ஓவர்லேப் ஆகிடும். நம்ம மைக்கு வந்து லைவ் மைக் போகிறோம், ஓவர்லேப் ஆகிடும். அதுக்கு என்ன செஞ்சால் அந்த ப்ராம்ப்டிங் நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் தான் பேச போகிறேன். அந்த டோன் வேரியேஷன்ஸ் மாடுலேஷன்ஸ் எல்லாம் நான் தான் பேச போகிறேன். ஏன்னா என் மைண்டில் தான் ஸ்கிரிப்ட் இருக்குது, ஸ்கிரிப்ட் கையில் கிடையாது. அப்போ அதை அவங்க எப்படி எடுத்து பேசணுன்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். ஹோப்ஃபுல்லி பண்ணுவோம், அதுதான் நம்புகிறேன். இன்னொன்று இதே லைட்டிங் கேமராமேன், ஏன்னா எடிட்டிங் போயிட்டால் அது நீங்கள் கொடுத்துருவீங்க, அதை கட் பண்ணி அவங்க போட்டுகிட்டே இருக்க போகிறாங்க டெக்னிக் வைஸ். கேமராமேன் லைட்டிங் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து பேய் படம்ன்றதுனால ஃபுல்லாகவே இருட்டாக வச்சு எடுக்க போகிறீங்களா ஒரே லைட்டிங்கில்? ஆல்மோஸ்ட் சார். அது நான் அதாவது சார் சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கிறது நல்லது. நம்ம முடித்தாலும் சார் இது வந்து நாங்கள் இல்லை சார், நம்ம லைட்டிங்கிறது மினிமம் லைட்டு தான் சார். பேய் வேறு இருக்கு, அது சொன்ன பேச்சு கேட்குமா 24 மணி நேரத்தில்? சார் இப்போது ஒரு சப்தம்னு ஒரு படம் வந்தது இல்லையா, அதில் வந்து சப்தத்துலேயே அவங்க என்ன கேட்டிங்கன்னா ஹாரர் அப்படின்றது நீங்கள் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா திகில் மூவி. திகிலை நீங்கள் ஒரு பயத்தை எப்படி காட்டுறீங்கன்றது தான் சேலஞ்ச். அதில் பேயை கொண்டு வரணுன்ற அவசியம் இல்லை, நான் கொண்டு வரேன். நான் அது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும், இது சரியாக வரும். டச்வுட். இந்த படம் முடிச்சதுக்கப்புறம் நீங்களாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பயம் காட்டினாங்க. ஏன்னா இப்போ வர படம் எல்லாம் பேய் கலந்த காமெடி 2 ஜானரை மிக்ஸ் பண்ணி தான் கடந்த ஒரு 15-17 வருடமாக படம் வந்துட்டுருக்கு. நான் பார்த்த அந்த உருவம், நான் பார்த்து பயந்த உருவம், 13ஆம் நம்பர் வீடு, இதெல்லாம் நான் சின்ன பையன், அதெல்லாம் பார்த்து பயந்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கும் சார். சார் இப்போ பார்த்திபன் சார்லாம் இது மாதிரி படம் எடுத்திருக்காங்க, முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு படம் சக்ஸஸ் பண்ணி கூட நிறைய கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொன்னது இது வந்து ஒரு பொய்யான விஷயம் பண்ணிட்டாரு, அதை வந்து பொய்யா பரப்புறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து 48 hours கேட்டு இருக்கீங்க, சில விஷயம் ஏதாவது கான்ட்ரவர்சி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? புரியல சார், என்ன இல்லை ஏதாவது வந்து நீங்கள் உங்களை தவறாக சொன்னாங்கன்னா, இல்லை இவர் நம்மளை ஏமாத்திட்டாரு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து என்னென்னா அதுக்கு வந்து நம்ம ஃபுல் ஃபுட்டேஜ் கொடுக்கணும். தனியாக எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட் வேர்ல்ட் ரெக்கார்டில் கேமரா வச்சுருப்பாங்களா சார்? வேர்ல்ட் ரெக்கார்ட் டீம் கூடயே இருக்காங்க. இல்லை இருக்காங்க சார், அவங்க கூட அந்த டைமில் இருந்தாங்க. மேக்கிங் இருக்குது சார், மேக்கிங் இருக்குது. அவங்க என்கிட்ட தெளிவாக சொன்ன விஷயம், இன்றைக்கி வரும்போது அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், இப்போ தான் கால் பண்ணாங்க, நம்ம பேசிட்டு தான் வந்தோம் உள்ள. அவங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அவங்க சொன்னது நீங்கள் முடிச்சு அந்த 1 செகண்ட் ஸ்க்ரீன் ஆனால் ஆக்சுவலாக இது சென்சார் என்ன சொன்னாங்கன்னா யாருக்கும் அலவுட் இல்லை, டெக்னீஷியன் தான் சொன்னாங்க. சென்சார்கிட்டையும் பேசியிருக்கோம், அந்த 1 செகண்ட் மட்டும் உள்ளே வந்துட்டு போயிடுவாங்க அவங்க. ஏன்னா அவங்க பப்ளிக், அவங்களும் பப்ளிக் தான். ஆனால் அந்த திரையிட்டு அந்த 1 செகண்ட் வந்தால் தான் சர்டிஃபிகேட் தருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நீங்களாமும் திருப்பி வர போகிறீங்க, நீங்கள் வெளியே மீடியா அலோவ் பண்ண முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் அன்னைக்கு அவங்க முன்னாடி திரையிடும்பொழுது தான் சர்டிஃபிகேட் வரும். ஏமாற்று வேலை இதில் எதுவுமே இருக்க போகிறதில்ல. இதை மீறி பேசுகிறவங்கள பற்றி ஏதாவது சார் நல்லது கெட்டது அப்படின்னு எடுக்கும்போது நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அதை பெருசாக போட்டு குழப்பிக்க தேவையில்லை. என்ன பண்ணாலும் பேசுவாங்க சார். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி, கீழே இருந்தாலும் பேசுகிறவங்க அதோடைய வேலை, அவங்க வேலை. பண்ணுறது நம்மளுடைய வேலை, பண்ணிட்டு போவோம். சார் எடிட்டர் சார், இது வந்து 4K தானே ஷூட் பண்ணுறாங்க. ரெண்டரிங் எடுக்கிறதுக்கு 48 மணி நேரம் ஆகும். இது எத்தனை ஹவர்ஸ் படம் சார்? இது 2 hours படம். 2 hours படம். முதல் கேமராலேருந்து காப்பி பண்ணுறதுலே 1 நாள் ஆகும். அப்புறம் டோட்டலாக அவுட் எடுக்கிறதுக்கு இன்னும் 48 மணி நேரம் ஆகும். எப்படி 2K ஷூட்டு, 2Kல கேமரா ஷூட் பண்ணுறாங்க. ஒரு சீன் முடிஞ்சோடனே காப்பி பண்ணி என் டேபிளுக்கு வந்துடும். நான் கட் பண்ணிவிட்டு நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு அமைச்சிருவேன். ஒரு ஃபார்மெட்டாக தான் வச்சுருக்கோம். ரெண்டரிங்கிறது சாதாரண நாங்கள் 10 நிமிஷம் பண்ணுறதுக்கே 1 hour ஆகுது. நீங்கள் எப்படி இது? இல்லை டெக்னிக்கலாக சார் அது உண்மையாகவே எங்களுடைய சீக்ரெட் சார். ஒரு சில விஷயங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் சொல்கிறேன். நான் வந்து என்னை நம்பி இறங்குறேன் சார். இப்போ இவங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பயமோடு பேசினாங்க. எனக்கு அந்த பயம் பலம், அவங்களுடைய பயம் என்னுடைய பலம். ஏன்னா விஷயம் தெரிஞ்சவன் என் விஷயத்த கேட்க மாட்டானே.
வந்துட்டு போயிட்டாங்க. 4 பேர் வந்தாங்க போனாங்கன்னா அவங்களுக்கு அவங்க இதுதான் நான் பண்ண போகிறேன், நீ யார் என்ன கமாண்ட் பண்ண, உன் வேலை என்ன டைரக்டர், நீ வந்து என்கிட்ட அதை சொல்லாதன்ற மாதிரி ஆட்டிடியூட்லாம் பேசிட்டு போயிட்டாங்க. எனக்கு அதனால தான் ஃப்ரெஷ் சார் சொன்னார், கரெக்டாக சொன்னார். ஏன் அந்த யங் பிளட்ஸை எடுத்தோன்னா அவங்க துடிப்பாக இருக்காங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்க. ஸோ இப்போ எடிட்டர் நானும் அவரும் நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 4Kல 2Kல தான் போகிறோம். நான் சில விஷயங்கள் ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. நாங்கள் சில சாஃப்ட்வேர்ஸ் யோசிச்சிருக்கோம். அந்த சில சாஃப்ட்வேர்ஸில் எடிட் பண்ணி அவுட் எடுத்தால் ஃபாஸ்ட். சார் அதான் இந்த ஒரு வருட காலம் இதுதான் நான் பண்ணேன். எந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணலாம், அவுட் எப்படி வரும், என்ன மிஷின் யூஸ் பண்ணலாம், உலகத்துலேயே அட்வான்ஸான மிஷின் எடுத்துகிட்டு வரும். இது வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு ரெக்கார்ட் மூவி. நான் சொல்லி முடித்து யாராவது கேட்டுட்டு நாளைக்கு போய் 48 கண்டென்ட் வந்து யாருக்கும் கவலை கிடையாது சார். ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏதோ ஒரு சின்ன முயற்சி எடுத்துகிட்டு வந்தாலும் ரெக்கார்ட் ஆகிடுது இல்லை. ஸோ நான் அவ்வளோ பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டுட்டு வரட்டும், அவங்க ரெக்கார்ட் பண்ணட்டும், நான் வாழ்த்துறேன். அதாவது என்றைக்குமே வல்லவன் உலகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க. என்ன ஒருத்தர் முயற்சி பண்ணி முறியடிக்கிறாருன்னா நான் வாழ்த்துவேன் சார். அது முதல்ல நான் அதுக்குள்ளே வரேன். ப்ரொடியூசர் சார் சார் இருக்குது சார், விஎஃப்எக்ஸ் இருக்குது சார். சார் அதுதான் சொன்னேன். விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் விஎஃப்எக்ஸ் தான் முதல்ல நாங்கள் ஷூட் பண்ணவே போகிறோம். நாங்கள் எங்களுடைய முதல் ஃபஸ்ட்டு ஷாட்டே விஎஃப்எக்ஸ் தான் இருக்க போகுது. சில சீன்ஸ் இருக்குது விஎஃப்எக்ஸில் இருக்குது. அவங்க அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அட்வான்ஸ்டான மிஷின் கொடுத்துருக்கோம். ஸோ அது அவங்க ஒரு பேசிக்கான விஷயம். விஎஃப்எக்ஸில் ரொம்ப பெருசாக பண்ண முடியாது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் விஎஃப்எக்ஸ் வரும், விஎஃப்எக்ஸும் வச்சுருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் டெக்னீஷியன் அவங்க ஏன் அங்கே உட்காந்துட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியல. காஸ்டியூம் டிசைனர் நீங்கள் ஏந்திருங்க கொஞ்சம். காஸ்டியூம் டிசைனர் அவங்க அங்கே உட்காந்து காஸ்டியூமை தைக்க போகிறாங்க. எல்லாத்தையும் நான் அதுக்குள்ளே கொண்டு போகிறேன். இது எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறோம். அவங்களுக்கு ஒரு ஷேர் போடுங்க. சொல்லுங்கள் சார். சார் ரிஹர்சல் பண்ணக்கூடாதுன்னு தான் ரூல் சார். 40 ரிஹர்சல் பண்ணால் யார் வேணால் பண்ணலாம்ல. ரிஹர்சல் பண்ணால் யார் வேணால் பண்ணிட்டு போகலாம்ல. நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு கூப்பிட்டு வந்தீங்கன்னா இட்ஸ் குவைட் பாசிபிள் இல்லையா. நான் ரிஸ்க்கு தான் எடுக்கிறேன், நானும் இவரும் ரிஸ்க்கு தான் எடுக்கிறோம். பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு தெரியாது. ப்ரொடியூசர் இல்லை சார், என்னுடைய முயற்சி வந்து அதாவது 15 வருட காலம் என்னுடைய திரைப்பயணம் சார். 15 வருஷம்ன்றது ரொம்ப பெரிய டைம். நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய கதைகள் வந்து வெளியே போயிடுச்சு, திருடு போயிடுச்சு. இது நான் இன்றைக்கி சொல்லக்கூடாது. நான் 2-3 படங்கள் சாதித்து முடிச்ச உடனே நான் சொல்லுவேன். நான் படத்தோட பேரை சொல்லி என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது எல்லாத்துக்குமே. நான் ரொம்ப அடி வாங்கி ஒரு கட்டத்தில் என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில். ஏன்னா நான் வேறு துறையிலேருந்து வந்திருக்கேன், ஐடியிலேருந்து வந்திருக்கேன். அங்கேயே இருந்துருந்தால் அந்த 15 வருட காலம் எனக்கு கோப்பப்பாக இருக்குமே, நான் விட்டுட்டேன். இந்த கேள்வியெல்லாம் வரும்போது ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ஜஸ்ட்டு நான் ஒரு படம் பண்ணேன். இன்றைக்கி புதியவர்கள் வச்சு உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி, அந்த கேள்வி எனக்குள்ளே ஒரு சில வருடங்கள் முன்னாடி தான் வந்தது. ஒரு 4 வருஷம் முன்னாடி தான். யங் ஃப்ரெஷ் இவன் டீம் டெபியூ படம் வாங்க மாட்டேன்றாங்களே. யதார்த்த உண்மை. நீங்கள் டெபியூட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிஜெக்ட் ஆகுது. அப்போ நாங்கள் எப்படி எங்களை ப்ரூவ் பண்ண முடியும்? உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1000 ப்ரெஸ் மீட் 1000 பேரை பேட்டி எடுத்திருப்பீங்க. எப்படி சார் படத்தை நாங்கள் எங்களை ப்ரூவ் பண்ண முடியும்? படம் நல்லா எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னால் தயாரிப்பாளர் எப்படி என்னை நம்புவார்? ஒரு 2 கோடி 3 கோடி எப்படி என்னை நம்பி செலவு பண்ணுவார்? என்னை நம்பி எப்படி ஆக்டர்ஸ் வருவாங்க? சரி நான் படம் முடிச்சிட்டேன்னு எடுத்துக்கிட்டோன்னா வாங்கவே மாட்டேன்றாங்களே சார். நிறைய படம் என்னுடைய சர்க்கிளில் நிற்குது, பிஸ்னஸ் ஆகாமல். ஏதோ சாருடைய படம் ஓன் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போது தயாரிப்பாளர்கள் முன் வந்தும் வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் முன் வரலன்னா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் தானே. 2 நாள் இப்போ இந்த 2 நாளைக்கு இந்த 3 மாதத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் சார், சின்ன பட்ஜெட். அப்போ சார் எதுக்கு மெயினாக ஒத்துக்கிட்டாருன்னா சின்ன பட்ஜெட் ப்ரைமரியாக ஓகே இதுக்குள்ளே பண்ண முடியுமா? என்ன நடந்தாலும் அந்த 2 நாளுக்குள்ளே தானே. நான் எதுவுமே ரிஹர்சல் பண்ணல, எனக்கு பட்ஜெட் ஆகும். எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் பண்ணுறேன். எடிட்டாக இருக்கட்டும், கேமரா எல்லாமே அன்றைக்கி தான் எடுக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி சார், எவ்வளோ பெரிய ஆரி அலெக்ஸா கேமரா ரெட் என்ன எடுத்துகிட்டு வந்தாலும் 2 நாள் தானே எங்களுக்கு செலவே. ஸோ அந்த செலவுக்குள்ளே என்னை நான் நிரூபிக்கணுன்ற எடுத்த முயற்சி சார். ப்ரொடியூசர் இப்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா படம் எடுக்கணும்னா போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. நீங்கள் என்ன 48 ஹவர்ஸில் இறங்கிட்டீங்க? அதே போல் அதிக பணம் வச்சுருக்கீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் ஈடின்னு ஒன்று சுற்றிட்டுருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாம் ட்ரைனிங் கம்பெனிலேருந்து எடுத்து போடுறேன். நான் என் கம்பெனிலேருந்து எடுத்து போடுறேன். 2வது இதெல்லாம் புது முயற்சி. சும்மா நம்ம எதுவுமே கால் எடுத்து வைக்காமல் நம்ம சாதிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத விட ஒரு சின்ன முயற்சி பண்ணி பார்ப்போம். ஆமாம், நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருக்குது.
கண்டிப்பாக. ஆனால் ஒரு முயற்சி. என் 2 படமும் வந்து ஓன் ரிலீஸ் தான் பண்ணேன். ஓன் ரிலீஸ்லேயும் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. பட் இருப்பினும் வந்து இந்த படம் வந்து ஒரு அளவுக்கு இது ஒரு பேசப்படுமா இருக்குமானா 48 மணி நேரத்தில் பண்ணியிருக்காங்க. நோபல் வேர்ல்டு ரெக்கார்டும் போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்காவது இருக்கும். அட்லீஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங்லையாவது அட்லீஸ்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கான பயணம் இருக்கலாமேன்னு யோசிக்கிறேன். ப்ரொடியூசர் சார், இப்போ என்னன்னா 2 நாள் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அதனால தான் நீங்கள் ஒத்துக்குனீங்களா? பணம் கம்மியாக இருக்குது, சரி அது இல்லாமல் வந்து ஆர்டிஸ்ட் வேல்யூம் கம்மி, நம்ம பண்ணி நம்மளை ஹீரோ வச்சு பண்ணிக்கலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிங்களா? இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து ஒரு ரீசனபிளான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. இது கண்டிப்பாக இது வந்து நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி 30-40 முடிக்க முடியும். இதுக்கும் ரீசனபிளான காஸ்ட் இருக்குது. இதுக்கும் கண்டிப்பாக இதில் கேமரா ஆகட்டும், டெக்னிக்கல் ஆகட்டும், சேலரி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி 3 மாதம் வந்து செலவுகள் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும், பீப்புள் எல்லாரையும் போய் பார்க்குறதாகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து இதுக்கான காஸ்ட்டும் கண்டிப்பாக இருக்குது. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா பேசிக்கலி எனக்கு இருக்க பேஷன் ஒன்று, நான் நடிக்கணுன்ற பேஷன் ஒன்று இருக்குது தான். அது அஃப்கோர்ஸ் இருக்குது. பட் அதுக்காகன்னு கிடையாது. பட் முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 2 டேரக்டர் வந்து பார்த்துருக்காங்க, என்ன கதை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸ்கிரிப்ட் பெரிய டேரக்டர் வந்திருக்காங்க. அவங்களோட பட்ஜெட்டும் கொஞ்சம் காஸ்ட் தான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பான எடுத்து வச்சுட்டு வரோம். இதில் வந்து வேர்ல்டு ரெக்கார்டுன்னும் போது இது எனக்கான ஒரு ரொம்ப ஆவல் ஜாஸ்தி தோணுச்சு. ஒரு இன்குவசிட்டிவ்னஸ் தோணுச்சு. ஒரு ஆர்வம் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான் அது. டேரக்டர் சார், உங்களுக்கு சார் இப்போ வந்து ஒரு நாள் ஷெட்யூல் எடுக்கணுனாவே காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றி ஆகணும். அதில் ஒரு பாட்டு வேறு இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு காஸ்டியூம்ஸ்லாம் மாற்றுவீங்களா இல்லை ஒன் டே ஸ்டோரியா? அது என்ன அது? ஸோ ஸ்டோரி வந்து நிச்சயமாக கான்ஃபிடென்ட்டாக நல்லா சொல்ல முடியும். நாங்கள் ஒழுங்காக பண்ணோம்னா, கரெக்டாக என் மைண்டில் இருக்கிறது வெளியே கொண்டு வந்தோம்னா இது ஒரு புது ஸ்டோரியாக இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்டோரி அங்கங்கே ட்ராவல் ஆகும். நான் லீனியர் தான் பண்ணுறேன். நான் லீனியர் எப்படிங்க கொண்டு வர முடியும்னா, என்னுடைய பலமே நான் லீனியர் சப்ஜெக்ட் தான். நான் நார்மலாக சார் சொல்லும்போது கூட சொன்னார், நார்மல் சப்ஜெக்ட் நான் எனக்கு எடுக்க பிடிக்கல. ஹாரர், அதில் சாங் வந்து ஒரு மாண்டேஜ் சாங் மாதிரி தான் வச்சுருக்கோம். பெருசாக அதை டூயிட் அந்த மாதிரிலாம் கிடையாது. கதைக்கு ஹீரோயின்ஸ், கதைக்கு ஹீரோயின் ரொமான்ஸ் அதெல்லாம் எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் இருக்கும். செகண்ட் ஹாஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நோக்கி தான் அந்த மொத்த ட்ராவலும் போகும். அதனால் காஸ்டியூம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் பிளான் இருக்கும் செகண்ட் ஹாஃபில் சார். சார் டேரக்டர் சார், அது மாதிரி எல்லா மியூசிக் டைரக்டரோடையும் பார்த்துட்டேன், ஏஆர் ரஹ்மான் மட்டும் மீட் பண்ணல அப்படின்னீங்க. ஆனால் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் கமல் சிங்கா, அதான் ஒரு சிங்கை கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம ஊர் உணர்வு அந்த மியூசிக்லாம் எப்படி பண்ணுவார்? ஒரு மெட்ராஸ்லேயே இருந்தவரா? ஏன் மற்ற மியூசிக் டைரக்டர்லாம் உங்களுக்கு ஒத்து வரலையா? இப்படி ஒரு சாதனை பண்ணுறப்போ ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ளிசிட்டி தானே அது? சார் இதுவே ஒரு பப்ளிசிட்டி சார். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. இப்போ நீங்கள் நண்பர் கேட்டார், நான் அதுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா, இதை நான் சரியாக பண்ணேன்னா இது பிஸ்னஸ் ஆகும். எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. இது நான் ஒழுங்காக பண்ணேன்னா, என்னால் எங்கள் டீமும் பண்ணேன்னா இதை நான் பிஸ்னஸ் பண்ணுவேன். இதை நான் வந்து நார்மல் மூவியை ஒரு மிட் சைஸ் பட்ஜெட்டில் கொண்டு போய் கொடுத்து முடிச்சுட்டு வந்தேன்னா, இதே 101 படம் நிற்குது, 102ன்னு எனக்கு வந்திருக்கும். எனக்கு அடையாளம் இல்லை. இன்றைக்கி இது எனக்கு அடையாளமாக இருக்குது. இது பிஸ்னஸும் ஆகும். போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு ரிட்டர்ன், அந்த கமிட்மெண்ட் தான் நான் கொடுத்தேன். இது ஒன்று சார். ரெண்டாவது மியூசிக் டைரக்டர் பற்றி கேட்டிங்க. கரெக்ட், நீங்கள் சொல்கிறது புதிய இசையமைப்பாளர்கள் வந்து பழைய இசையமைப்பாளர்கள் பண்ணலாம். இங்கே நான் சொன்ன அந்த ஒரு பிரச்சனை இருக்குது சார். நான் அவங்கள என்னால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாத்தியமே இல்லை. இந்த விஷயத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வரதுக்கு நான் முயற்சி செஞ்சேன். சில பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்களாம் இன்ட்ரெஸ்ட் கூட காட்டல. என்னை வந்து ஒரு ஆளாக கூட மதிக்கலை. அப்படி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க. நான் சொன்னதை வந்து கேட்டுட்டு இங்கே இருக்கிற மொத்த டீம், எங்கள் மேடையில் இருக்கிற மொத்த டீம் நான் சொன்னதை கேட்டு இன்ஸ்பயர் ஆனாங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்கா, பண்ணலாமா அப்படின்னு இன்ஸ்பயர் ஆன கூட்டம் சார். என்னை உதாசீனப்படுத்தவங்களை எப்படி நான் திரும்பி பார்க்க முடியும் சார்? ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரிஹர்சல் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இல்லை அங்கேயே தான் சார் பண்ண போகிறோம். மியூசிக் வந்து சார் 2-3 விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு மியூசிக் நீங்கள் வாங்கிட்டு கூட பண்ணலாம். நீங்கள் அதுக்கு மேலே பண்ணலாம். அந்த மாதிரி சில பிளான்ஸ்லாம் எங்களுக்கு இருக்குது சார். ஏதோ கேள்வி கேட்க வந்தீங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு ரிஹர்சல் கொடுக்கலன்னு சொன்னீங்க. வாட் அபவுட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்? ஏன்னா அது கரெக்டாக திங்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். நல்ல கேள்வி சார். நான் இந்த கேள்வியை வந்து கண்டிப்பாக யாராவது கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். கேட்டுட்டீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னுடைய நான் தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கும்பொழுது இங்கே இருக்கிற சில பேர் நான் பேட்டி எடுத்திருக்கேன். என் கிளைண்ட்ஸ் தான், அவர்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸ், அவங்களாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் தான். நண்பர்கள், அவங்கள அப்படியே நண்பர்களாக மாதிரி வந்தாங்க. இந்த பர்டிகுலர் நாங்கள் பண்ண போகிற வீடு வந்து இட் இஸ் நாட் அ சினிமா செட். சினிமா செட்டை நான் எடுத்தேன்னா நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். நான் எடுத்து முன்னாலே முதல் நாள் சினிமா செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடி சாவி கையில் வரும். ஆர்ட் போயிட்டு எல்லா ப்ராப்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க. இங்கே சினிமா செட்டே கிடையாது. லைவாக வாடகை ஒருத்தருடைய வீடு, என் கிளைண்ட்டோடைய வீடு. அந்த கிளைண்ட்டோட வீடு சாரை கூப்பிட்டு போய் பேசும்போது அவங்களுக்கு ஒரு 70 இயர்ஸ் இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அவங்களுடைய சன்னும் அவங்க மருமகளும் வாடகிற இடம் அது, அந்த வீடு. யோசிச்சுட்டு சரி பண்ணிக்கலாம்,
இப்படி ஒரு விஷயம் சொல்கிறீங்க, எனக்கும் அது ஆச்சரியமாக இருக்குது, பண்ணலான்ட்டு ஒரு வாடகை வீட்டில் போகும்போது எனக்கு அந்த செட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே இருக்குன்னா எதையுமே செட் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு அந்த லுக்கு வேணும். ஒரு டவல் அங்கே கிடக்கணும், அங்கங்கே அது கலைஞ்சு கிடக்குற லுக்கு வேணும். நான் எதையுமே போய் இன்னும் சொல்ல போனால் ஆர்ட்டுன்னு இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. சார் வணக்கம். இயக்குனருக்கும் ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய கான்ஃபிடென்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. நன்றி சார். ஆனால் உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் உங்களை நம்பி உங்கள் கூட இருக்கிற பல பேருக்கு இல்லையே சார். சார் இல்லாமல் இருக்கிறது நல்லது சார் இன்றைக்கி. ஏன்னா முயற்சி வரும்போது பொய் சொல்லி ஏமாற்றி ஒருத்தரை நான் கூட்டிகிட்டு வரல. நடக்கிறது நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னேன், நான் முதல்ல என்ன சொன்னேன்னா ஒருத்தர்கிட்டையும் சாருக்குமே அன்றைக்கி வந்து சாரும் நானும் ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். இதே கேள்வியை சார் கேட்டார், முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்புறேன் சார், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னது, யதார்த்தமாக பேசுகிறீங்க அப்படின்னாரு. முடியுன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன். யாருக்கும் இது வரைக்கும் பண்ணதில்லைன்னும் போது யாருமே தெரியாதே, நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதற்கான விடை இன்னும் 2 நாளில் கிடைக்கும் சார். சார் 3 மாதமாக உங்கள் கூட பயணிக்கிற அவங்களே உங்களை அந்த கான்ஃபிடென்ட் இல்லாத போது 48 ஹவர்ஸில் நீங்கள் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்றத பத்திரிகையாளர்கள் நாங்கள் எப்படி நம்புறது சார்? சார் நல்ல கேள்வி சார். ஆனால் நம்பணும் சார், ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை. எடுத்துருவீங்களா சார்? பண்ணலாம் சார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். படம் வந்து டோட்டலாகவே 48 ஹவர்ஸில் பண்ணுறேன்னு இருக்கீங்க. பட் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. ஹவு டு யூ கிளைம் இட் 48 ஹவர்ஸில் பண்ணுறேன்ட்டு? அதே மாதிரி ஒரு சாங்கும் இருக்குன்றீங்க. அப்போ அது 2 சாங், அந்த சாங்கும் சரி கதையும் சரி அந்த 48 ஹவர்ஸ்க்கு முன்னாலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுறீங்க. எப்படி ஹவு டு யூ கிளைம் இட் டன் வித்தின் 48 ஹவர்ஸ்? சார் 48 ஹவர்ஸில் சாங் இன்னும் ரெக்கார்டே ஆகலையே. இல்லை சார், நீங்கள் அதுக்கான லிரிக் எழுதுறீங்க, கதையும் எழுதுறீங்கன்னா ஒரு கிராஃப்ட் முடிஞ்சிடுச்சு அந்த 48 ஹவர்ஸ்க்கு முன்னாலே. லிரிக் எழுதிட்டீங்க, நான் அதுதான் சொல்ல வரேன் சார். லிரிக்ஸும் எழுதலை, நான் சொன்னதை திருப்பி ரீஃப்ரேம் பண்ணி சொல்கிறேன். நாளைக்கு தான் அதெல்லாம் நடக்க போகுது. ஒருவேளை அதில் நடக்க முடியலன்னா சாங் இருக்காது. நான் அதை கேள்வியாக தான் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னேன். 2வது ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் டீம் கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது எப்படி கேட்டோம்னா ரைட்டிங்கில் எதுவும் எடுத்துகிட்டு வர போகிறது கிடையாது. பட் ஸ்கிரிப்டே இல்லாமல் நாங்கள் உட்காந்து போய் பண்ணேன் அப்படின்னா அது நல்லாவே தெரியும், அது போய் தான் சொல்கிறேன் அப்படின்னு தெரியும். மைண்டில் ஸ்கிரிப்ட் இருக்குது, இன்ச்சு பை இன்ச்சாக இருக்குது. இதெல்லாம் ரெக்கார்டிங் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். என்னுடைய டயலாக்ஸ் உள்பட எல்லாமே மைண்டில் இருக்குது. நாளைக்கு நாங்கள் பண்ண போகிறது ஸ்கிரிப்டே இல்லாமல் போக போகிறோம். நிறைய டேரக்டர்ஸ் அப்படி போய்ப்பிட்டீங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க, சாதிச்சிருக்காங்க. என்னால் முடியுமா அப்படின்றது இன்னும் 2 நாளில் தெரியும். பெஸ்ட் விஷயம் சார். தேங்க்யூ சார்.